என்னண்ணே ஒரே புகை மூட்டமா இருக்கு. நெல்லு போடுறாங்களா? ஏன் விட்டா யாரு சீரட்டு அடிச்சு ஊதுறாங்களான்னு கேளு. என்னண்ணே சொல்ற? என்னண்ணே இப்படி இருக்கு? இதாண்டா இயற்கையோட அழகு. கேரளாவை சும்மாவா சொல்லியிருக்காங்க சொர்க்கம்னு. இப்படி தெரிஞ்சு ஆமாண்ணே, அப்படியே போகும்போது சொர்க்கம். கொசு அதிகமா இருந்தா நம்ம பக்கம் போடுவாங்கல்ல, பகல்லே கொசு இருக்கு போல, கொசு மூட்டை போட்டுருக்காங்களான்னு. அந்த மூட்டத்தை சுவாசிப்பீங்களா அப்படி? ஆனா அந்த வாடை அடிக்கலண்ணே எனக்கு. இது வந்து இயற்கையின் அழகு. வாசம் வருதா? கவுன்னு உன்னை புடிச்சுக்கிற வேண்டியதானே? மருந்து வாசனைக்கும் என்னடா இருக்கு? இல்லடே, கவுனா ஆங்கிலத்துல வந்து கவு, தமிழ்ல மாடுன்னு. ஒரு மாடை புடிச்சுக்கிற ஏனே மாடு வந்தா கடைசி மேல போற வரைக்கும் இப்படிதான். அதாவது இப்ப பார்த்தோம்னா நம்ம போடியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் மேல வந்திருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா அதுக்கு மேல வந்திருக்க மாட்டோம். அதுக்குள்ள இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தம்பி வந்து இல்ல, தம்பி வந்து இப்ப கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது என்னண்ணே ஒரே புகை மூட்டமா இருக்கு, யாரும் தீ மேல வரைக்கும் இப்படிதான் இருக்குமா? மேல வரைக்கும் இல்ல, அதை தாண்டி அப்படித்தான் இருக்கு. தாண்டி அப்படிதான். ஆமா சரி, நம்மளுடைய இது நீ பாட்டுக்கு ஏதாச்சும் மூணாருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அது எனக்கு இன்னும் தெரியல. போகும்போது போர்டுல போட்டிருப்பாங்க எத்தனை கிலோமீட்டர். அதை பார்த்துட்டு எத்தனை கிலோமீட்டர் அது எது கேக்குறா எனக்கு தெரியுது. அதுக்கு தான் கேக்குறியா? எதுக்கு? அதே மாதிரி இன்னொன்னு உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ பாட்டுக்கு அடுத்து யூரின் போறதா இருந்தா கொஞ்சம் மேல போனதுக்கு முன்னாடி போ. நீ பாட்டு இந்த புகை மூட்டத்துல ஓரமா அப்படி போனேன்னு வையே, ஏதாச்சும் இங்கிட்டு புலி இலினா இருக்கா? அது வாட்டி ஒண்ணு அடிச்சு இழுத்துட்டு போயிருச்சுன்னா இந்த புகை மூட்டத்துக்குள்ள ஒண்ணும் தெரியாது. என்னன்னு முடியுமா? கிடையாது, எலும்பு கூட மிஞ்சாது. இங்க நிக்கிறது கூட தெரிய மாட்டேங்குதுண்ணே. இங்க நிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாருங்க, இந்த கண்ணாடியை ஏன் கலட்டே தெரியுமா? மேல என்ன இருக்கு தெரியுதா? தெரியல. அதான்டா இப்ப கண்ணாடியை போட்டுருந்தேன்ல பார்த்தோம்னா சும்மா. ஆனா உண்மையிலே சும்மா தக்க தக்க தக்கன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றீங்களே. கல் வாங்கிட்டு தரேன் கண்டிப்பா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப வந்து ஏன் இப்ப இந்த கண்ணாடியை கலட்டின்னு கேட்டேன்னா, இதை போட்டுட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியல. இதை கழட்டிட்டு பார்த்தாதான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தெரியுது. இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கு. நம்மளும் பூரா பேருமே எல்லா பேரும் கொஞ்சம் கலரா இருக்குமா, அதனால இதை போட்டு பார்த்தா தெரிய மாட்டுது. அதனாலதான் கொஞ்சம் கழட்ட வேண்டிய சூழ்நிலை. சரி, வள கொலன்னு பேச வேணாம், அடுத்த பிளேஸ் இருக்கு போலாம். பெரியது வேற பசிக்குன்னு கேட்டாரு. சரி, பெரியவர் முதியவரோட வந்திருக்கோம். கொஞ்சம் போகும்போது இட்லி வாங்கணும். கொஞ்சம் வேமா வந்தீங்கன்னா இவரை கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காப்பாத்தி அவர் உசுரை கொஞ்சம் காப்பாத்திடலாம்னு நினைக்கிறேன். வண்டியில ஏறுங்கண்ணே. இப்போ கிளைமேட் பார்த்தோன்னா இப்போதான் காலையில் 9:30 மணி ஆகுது. ஆனால் 10 மணி ஆயிடுச்சு. நைட்டு ஒரு இறங்கு பொழுது மாதிரி ஒரு 6:30 மணி 7 மணி ஃபீல்டில் இருக்குது. கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரோடு எங்கே இருக்குது, காடு எங்கே இருக்குது, இந்த பனி மூட்டம்னா எங்கே இருக்குன்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரம்மியமான ஒரு இயற்கை சூழலில் தான் இப்போ நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். என்னண்ணே? ஆமாம் ஆமாம், நீங்க தான் வரனே. அருவினே அண்ணே ஃபால்ஸ்னே. அஜித் ஃபால்ஸ் சூப்பர்னே. எப்படி இந்த மாதிரி இடம்னா எப்படி இருடா பாப்போம்டா. காலைல குளிக்கலன்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி இடம்னா எப்படிதான் பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பாத்துருவோம்டா. எப்படின்னு ஒதுக்கிட்டு பதுக்கிட்டு பாத்துருவோம்டா. செல்வம் புறத்து அங்க ஒதுக்குறதுக்குள்ளயும் கண்ணாடி ஏத்திட்டாரு. ஏத்தணும்ல. இறங்கி. வாவ், செம்மையா இருக்கு, தரமா இருக்கு. கேமரா எடுத்து கூட போட்டோ எடுக்கலாம்னே. கேமரா ரேஞ்சில தான் அது இருக்கும். அதனாலதான் கேமரா எடுத்து வரல. செம்மையா இருக்குண்ணே. அவராடு கைய கொடுக்குறாரு. நீ திறந்தோட சூவ மாட்டேன் அண்ணே. படக்குன்னு பராண்டிருமே வயசான காலத்துல வேணாம்னே. அப்படியா? அந்த எடுக்கிறேன். ஏதோ உங்களை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குதுனே. அவங்க ரொம்ப லவ் பண்ணுதோ? ரொம்ப சின்னதா தெரியுங்க. அண்ணே என்னண்ணே பயப்படுதுண்ணே. சரிண்ணே, நான் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன் போல. கூப்பிடுங்கண்ணே. கூப்பினா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வேணா ஏதாச்சும் பார்த்து தரமாட்டாரு, ஏமாத்துறாரு. 10ல கண்டுபிடிச்சிருச்சுனே ஏமாத்துறீங்க. சரி வாங்க. மட்டும் தூக்கிடுனே. போய் தோடா. ஷூ கொண்டாந்து எதுக்கு?
பார்த்தோன்னா எவ்வளோ ஆனந்தமா விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. நமக்கு தான் ரொம்ப குளிருது. வேணானே வாயில போட்டேன். வேணானே வாங்கி ஐயோ பாரு. ஐயோ என்னடா டவுசரை பிடிச்சி இழுக்குதுப்பா. கொஞ்சம் சேட்டை பிடிச்சதுகளா இருக்கும் போல. ஏய் இருடா அஜித்த அவன் நண்பர் இப்ப பாடுற அஜித்த பாடுறாப்ப இதான் குரங்கு சேட்டன்றது போல. என்னன்னே இந்த மாதிரி இடம்லாம் பதுக்கி வச்சிருக்க. அதாவது மக்களே, இப்ப இதுக்கு முன்னாடி பேசினா பார்த்துருப்பீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் மேல ஏறி இருக்குன்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட இப்ப நம்ம கிராஸ் பண்ணல. கிராஸ் பண்றதுக்குள்ள பார்த்தோம்னா ஃபால்ஸ். தம்பி வேற காலையில பார்த்துருப்பீங்க, அவன் குளிக்காம மூஞ்சி கூட கழுவாம வண்டியில ஏறி உட்காந்து பார்த்துருப்பீங்க. அதனால சரி இந்த தண்ணியிலேயாவது கொஞ்சம் குளிரான்னு இறக்குனா குளிருதுன்னு தம்பி தண்ணியில கூட மிதிக்க மாட்டேன், அப்படியே நின்றுட்டு இருக்கான். அது மேல ஏறுறியா? அந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பூரா மேல உட்காந்துருக்காங்க. போய் நீ ட்ரை பண்றியா? எப்படி என்ன இப்படிதான் வாடா வாடா. நல்ல குளிச்சியா குளிக்கிறியா? வண்டி நாடி தனியா தொளிச்சுக்க. மைக்கு நனைஞ்சிரும் சொல்லி தப்பிக்கிறியா தம்பி? அதாவது தம்பி, நாலு இடத்துக்கு போகும்போது குளிச்சுட்டு போனாதான்டா நல்லது. அதனால வீட்டுல காலைல லேட் ஆயிடுச்சு, தண்ணி இருக்குல்ல. காலையில எத்தனை மணிக்கு கால் பண்ணு? காலையில 3 மணிக்கு நீ குடிச்சிட்டு கால் பண்ண. குளிச்சுட்டு கால் பண்ணியான்னு கேட்டீங்க. கால் பண்ணு. 3 மணிக்கு யாராச்சும் குளிப்பாங்களா? தப்பு பேச வாயில் அடினே. நைட்டு குடிச்சிருக்கியா? 3 மணிக்கு போதை தெளிச்சிருக்கு. நான் காலைல 5 மணிக்கு கிளம்புடா, நம்ம வந்து மூணாறு லாக்கு போறோம்டான்னு சொல்லி 3 மணிக்கு போன் பண்றியா? நான் என்னமோ பயந்து பார்த்தா தம்பி அடே கிளம்பலையா நேன்னு வாய் உழம்புறியா? 5 மணிக்கு தான் நான் சொல்லி படுத்து தொழடான்னு சொல்லி படுக்க சொன்னே. இன்னும் கொஞ்சம் காலைல வந்து தெளியல போல. காலைல 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கால் பண்ணி. அது வேற வாயி, இது நார வாயி. பய உள்ள போன் எடுக்காம அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன் தம்பி. அண்ணனுக்கு பொய்யே பேச தெரியாது. அது வந்து மக்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அவங்களே யாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களே கமெண்ட் சொல்லிடுவாங்க. அடி பண்ற கொஞ்சம் ஓரளவுக்கு பாரு பின்னாடி வெளியில வந்துடும். சரியா? வெளியில பயலுக இருக்காங்களா? மூணாறு பயலுக அப்படின்னா பார்த்து சாப்பிடுங்க, பார்த்துக்க சுரண்டி விட்டு. சரி, இப்ப நீ குளிக்க மாட்டேன், நீ குளிப்பே நினைச்சு நான் கீழே இறங்கி வந்தேன். உனக்கு குளிப்பாட்டு நீங்க எப்படி நான் காலைல குளிச்சுட்டேன். காலைல குளிச்சு? ஆமா, ஒண்ணும் இல்ல. இங்க வாடா, ஒண்ணு செய்யாரா அண்ணே. மைக்கு நினைஞ்சிருமே. எப்படி இருக்கு தண்ணி? என்னண்ணே அந்த குளிர்ல நடுக்கிற போய் வாவ் சொல்லி நடுக்கிற பத்தியா? அண்ணே அவ்வளவு அருமையா இருக்குண்ணே தண்ணி. இப்ப நம்ம 2 பேரும் இப்ப அதுல போய் நின்றோம், அது ஒரு அருமையா இருக்கு. ட்ரை பண்ணுவோமா? மைக்கு பரவாயில்ல எல்லாம் இருக்கு. பரவாயில்லடா வாடா. அண்ணே இன்னும் மேல போக முடியும்னா நிறைய இருக்கு. தம்பிக்கு தண்ணியில கண்டம் போல, அதனாலதான் வீட்டுல பார்த்தாலும் தண்ணியை பார்த்தா குடிக்க மாட்டியா, ஓடி போயிடுறியா? குண்டு வச்சிருக்கா தரண்டா எல்லாமே இருக்குண்ணே. சரி, இன்னும் மேல போய் எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கணும். இப்ப கீழே நாளை டேம் இருக்கு, டேம்ல குளிச்சிடுறேன்றியா? டேம்ல குளிச்சிடுறேன்ற. ஆமா, எல்லாமே இருக்கு. டேம் இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப தம்பி வந்து இதுல குளிக்கல இருக்கியா, டேம்ல வந்து குளிச்சிடுறியா? இது வந்து நம்ம வந்து மக்களுக்காக நம்ம காட்டுறோம். மக்களுக்காக ஒரு வீடியோ நம்ம புளிகி ஓகேவா? ரோட்ல போகும்போது அண்ணே ஆஹா வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு இறங்கி ஓடி வந்து. இப்ப நம்ம கீழே இப்ப ஃபர்ஸ்ட் ஃபால்ஸே பாத்துருக்கோம். சரி, இதுலயே முழுசா எல்லாமே நல்லா சொன்னா மேல போய் இப்படி குளிக்கிறது அப்படி சொல்றேன். அப்படியே அதனால அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ரொம்ப டைட்டா கடத்தாதா தீத்த மாதிரி நம்ம ஒன் டே பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பிளேஸ் போணும், வா போலாம். வாங்கனே. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. இல்ல சொட்டு திடீர்னு சட்டு நான் கொண்டு வரேன்னு பார்த்தேன்டா. சரி, இப்ப பாத்தலாம் அங்க பாரு. பெரியவர்கள் என்ன பண்றான்னு தெரியல. பெரியவரே பெரியவர் ஏதோ பாவம் ஒதுங்குறாருன்னு பார்த்தா சட்டம்லாம் அங்க வந்து டீய குடிச்சுட்டு இருக்காங்க. என்னண்ணே பெரிய வயசான காலத்துல பசி தாங்க முடியலையா? சரி, 2 பிஸ்கட் ஏதாச்சும் எடுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் தாங்கிக்கிறேன், போகும்போது அங்கே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
6 கிலோமீட்டர்ல சாப்பாடு இருக்கு. ஏன் படுத்து விடுறீங்க? முறுக்கு இருக்கு, வாங்கி தருவீங்களா தம்பிக்கு? சேப்ல காசு எடுத்துட்டு வரல, வண்டியில வச்சுட்டு வந்து கோவப்பட மாட்டேங்குங்களே. அன்னைக்கு கோவப்பட மாட்டாரா? வீடியோ ஓடுற வரைக்கும் அண்ணன்டா, அண்ணன் அங்க இருந்து நமக்கு டீசல் போட்டு அங்க டீ கூட அவர் வாங்கி கொடுத்தாரு. பெருமையா பேசுற என்னடா அப்படி இருக்கா? டீ கூட அங்க அப்படி வாங்கி மூத்த வர பேசுறா. இவருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. இவர் வந்து எங்களுக்கு பூரா வழி நடத்தக்கூடிய ஒரு பெரியவர். எங்களை வந்து நல்வழியில காலையில இருந்து கொண்டு வர மாதிரி எங்களை அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அண்ணனை கொஞ்சம் காட்டுறா. நீ என்ன நீயா வந்து நின்றுகிட்டே இருக்குன்னு பாக்குற? அப்ப அண்ணனை சில பேர் பாக்கணும்னு நினைப்பாங்க. ஆய் சொல்லிட்டியா? ஆடியன்ஸ். சரி, காசு கொடுத்துட்டீங்களானே, போலாமா? வந்து பார்த்தோன்னா இந்த பிளேஸ்ல வந்து எந்த விலங்குகளும் கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம கூட யானை, புலி, திருத்த அப்படின்னா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அதுக்குன்னா இங்க வேலை இல்லைன்றாங்க. சில பேர் கொஞ்சம் சாகசம் பண்றாங்க. இந்த மாதிரி பயில வந்து கொஞ்சம் கைவடி பயின்றாங்க. மேல பாருங்க, அது புலி இல்ல, புலி பொம்மை. புலி கொட்டையை எடுத்ததா எடுக்காதான்ற மாதிரி. இந்தா கொடு, அதுக்கு ஓ கொடு. அண்ணே, நம்ம எதுவும் எடுக்கலண்ணே, நம்ம எதுவும் எடுக்கல. போய் குர்றா பாவன். வர இப்படி வாங்குது பாடுறா. கிட்ட வா பையன், கிட்ட வந்து எடுப்பா. என்னண்ணே சண்டை போடுது? நான் கொடுத்துட்டேன். கையில போட்டு தள்ளிட்டேன். பரவாயில்லையே, இந்த மனுஷ பயிர் தாண்டா ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க. ஆனா இது டீசல்ல வந்து இது பாத்தியா? அதுல கூடயும் போட்டி போறாம இருக்கப்பா. அப்பையில இருந்து உனக்கு டவுசர் இருக்கு. ஒரு டவுசர்ல என்ன வச்சிருக்க நீ? அப்பால இருந்து வந்து உன்னை டவுசர் ஏண்டா டவுசரே பிடிச்சிருக்கு. தெரியலையே என்னன்னு. வந்து பாத்தீங்கன்னா நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம். அது யாருக்கிட்டையும் வந்து எதுவும் பண்ணல. ஆனா இவனை ஏதோ கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல. வந்து கூப்பிடுது விளாடுற. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கடந்து போய்கிட்டு இருக்க பாதையை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தோன்னா எதுக்க வர வண்டிகள் கூட நம்ம கண்ணுக்கு வந்து தெரியல. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், கார் வர கூட கிட்ட வந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. அதனால் பகல்லையுமே நம்ம வந்து ஒரு லைட்டு போட்டு போகிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ கடந்து போயிட்டுருக்கோம். அதான் சேஃப்டியும் கூட. ஏன்னா மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூடயும் கண்ணுக்கு தெரில, அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 10:40 தான் ஆகுது. இந்த டைமிங்க்கே வந்து இவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கீங்க. ஆனால் இயற்கையோட அழகுன்றது வேறு லெவல் தான், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் மூணார் நம்ம போகும்போது வழி எடுக்க இந்த இடத்த தான் பார்க்கணுன்னு நினச்சி போக தேவையில்லை. நம்ம போகிற பாதை எல்லாமே இயற்கையின் அழகு வந்து நம்ம கண்டு ரசிச்சுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது போக இந்த வீடியோ வந்து இதோட முடியலை. இப்போ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்து பார்ட் 3 இருக்குது. அது இன்னும் சுவாரஸ்யத்தோட ஒரு காமெடி கலந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் எங்களுக்கு ஆதரவு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். வாங்க மீண்டும் நம்ம பார்ட் 3ல சந்திப்போம்.